Hi, hello everyone. Welcome to Sridhar CCE online classes. So, இப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா NACL AO-க்கான ஒரு மெயின்ஸ் பேப்பர் தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? So, மெயின்ஸ் பேப்பர் நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. So, கம்மிங் December 4th நமக்கு என்ன இருக்கு? மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? NACL AO மெயின்ஸ்க்கான மெயின்ஸ் எக்ஸாமோட டேட் எப்ப சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் 4th சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ நம்ம ஆப்டில என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். டெஃபினட்டா இந்த செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ NACL AO எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தவங்களா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சரியா. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போறவங்களா இருந்தாலும் சரி இல்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல நான் எக்ஸாமே அட்டென்ட் பண்ணல ஆனா ஒரு மெயின்ஸோட லெவல் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்க எல்லாருக்குமே டெஃபினட்டா இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம் சரியா. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா ஒரு மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் சரியா. சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா இப்போ 151 கொஸ்டின் நம்பர் 151 வந்து என்ன இருக்கு எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. சோ அப்போ 151 பார்த்தோம்னா என்ன இருக்கு நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. சோ 151 என்னது ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க சரியா. சோ ஒரு கிளான்ஸ் நம்ம போவோம். சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க ஆஃப்டர் 151 ஃப்ரம் 152ல இருந்து என்ன இருக்கு எனக்கு ஒரு DI இருக்கு. இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ரெண்டு கிவன் சார்ட் கொடுத்துட்டாங்க அதோட டோட்டல் கொடுத்துட்டாங்க. சோ ரெண்டு பை சார்ட் இருக்கு சரியா. சோ இதை பேஸ் பண்ணி ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் இருக்கு. டேட்டா இன்டர்பிரேஷன் ஃப்ரம் 152 டு 155 சரியா. 152ல இருந்து 155 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு DI இருக்கு சரியா. DI பேஸ்ட் பை சார்ட் பண்ணி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்கு. தென் ஃப்ரம் 156 செகண்ட் 156 என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. சோ 156ல இருந்து அடுத்து என்ன இருக்கு 156 157 அகைன் எனக்கு ஒரு DI இருக்கு. சோ 156 அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 157ல இருந்து 157 158 159 160 161 so up to 161 157ல இருந்து 161 வரைக்கும் எனக்கு DI கொடுத்திருந்தாங்க. இந்த DI எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டேபிள் சார்ட் சரியா. ஒரு டேபிள் சார்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. சோ அப்போ DI பேஸ்டு டேபிள் சரியா. நெக்ஸ்ட் 162ல இருந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்ளிகேஷன் ப்ராப்ளம். சோ 162ல இருந்து 162 163 again application problem 164 quadratics. அப்போ 162வும் 163யும் எனக்கு என்ன இருக்குன்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு சரியா. இது ரொம்ப முக்கியமா ஒரு கிளான்ஸ் போய்க்கிறது சரியா. செகண்ட் 164ல இருந்து 168 வரைக்கும் சரியா. 164 டு 168 நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு சரியா. சோ நெக்ஸ்ட் 169ல இருந்து 170 71 72 73 74 so up to 73 169ல இருந்து 174 வரைக்கும் 173 வரைக்கும் 174 இல்ல 173 வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா again அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க சரியா. நெக்ஸ்ட் from 174 78 174ல இருந்து 178 வரைக்கும் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. தென் 179ல இருந்து 179 180 again 180 so 179 வந்து பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஸோ தென் வந்து பார்த்தோம்னா 180ல இருந்து எனக்கு ஒரு கேஸ்லெட் சொல்லியிருக்காங்க. 180ல இருந்து 180 81 82 83 84 80 183 வரைக்கும் 180ல இருந்து 183 வரைக்கும் என்ன இருக்குன்னா கேஸ் ஸ்டடீஸ் இருக்கு கேஸ்லெட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 184ல இருந்து எனக்கு அகைன் ஒரு லைன் சார்ட் கொடுத்திருக்காங்க. 184ல இருந்து 188 வரைக்கும் லைன் சார்ட் DI தான் கொடுத்திருக்காங்க லைன் சார்ட். சோ என்ன பேஸ் பண்ணிருக்குன்றதையும் பாத்திரலாம். சோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. கீழே எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். சோ 189 190 அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 189 190 என்ன கொடுத்திருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. தென் 191ல இருந்து 195 வரைக்கும்
கேஸ் ஸ்டடிஸ் டேட்டா சஃபிஷியன்சி 191ல இருந்து சஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. 191ல இருந்து 195 வரைக்கும் டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 196ல இருந்து 200 வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க? 196ல இருந்து அகைன் ஒரு பை சார்ட். பை சார்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சைடு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப எப்பயுமே நான் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்னோட क्वेश्चनல மிஸ்ஸிங் நம்பர், சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதை தான் ஃபர்ஸ்ட் போய் என்ன பண்ணணும், நான் சால்வ் பண்ணணும். அப்ப என்னோட கிவன்ல வந்து பார்த்தோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு, மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்கு. மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து ரீசனிங் ஸ்டாஃப் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அப்ப 174ல இருந்து 178 வரைக்கும் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ இத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரணும், நான் சால்வ் பண்ணிரணும். அப்போ 164ல இருந்து 164ல இருந்து நமக்கு என்ன இருக்கு? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது? 22x² - x - 6 = 0, 63y² - 11y - 40 = 0. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ क्वेश्चन அப்படினே சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பார்க்க தான் பெருசா இருக்கு நம்பர்ஸ். மத்தபடி பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டுத்துலயுமே என்ன இருக்கு? எனக்கு நெகட்டிவ் சைன் இருக்கு. அப்ப கான்ஸ்டன்ட் டேர்ம் ரெண்டுத்துலயுமே நெகட்டிவ் சைன் இருந்ததுன்னா என்னோட ஆன்சர் என்னது? ரிலேஷன்ஷிப் cannot be established. So next question என்ன கொடுத்திருக்காங்க? 40x² - 47 + 12, 5y² - 51 + 54 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இத நான் 47 வர மாதிரி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? 40 இருக்கு. அப்ப 5 8s are 40. இங்க 12 னா 4 3s are 12. 47 வர மாதிரி பிரிக்கணும். அப்ப பிரிக்கணும்னா எப்படி எழுதலாம் நானு? 5 8 4s are 32, 5 3s are 15. 32 15. ஓகேவா? சோ அப்போ divided by 40 போட அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதே கோஎஃபிஷியன்ட் நான் இங்க எடுத்துட்டு வந்துருவேன். சரியா? சோ அப்ப இங்க என்ன பண்ணணும்னா இத சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை 8 ஆல மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 40 ஓட கோஎஃபிஷியன்ட்க்கு என்ன வந்துரும்? நம்பர்ஸ் வந்துரும். அப்போ 5 into 54. 54 னா என்ன எழுதலாம் நானு? 9 6 are 54 னு எழுதலாமா? அப்ப இங்க என்ன இருக்கு? 51 இருக்கா? 9 5s are 45 plus 6 51. அப்ப 45ம் 6ம் தான் எனக்கு இதோட ஃபேக்டர்ஸ். அப்ப மைனஸ் சைன் இருக்குன்னா மைனஸ் மைனஸ் ஆன்சர் எழுதும் போது பிளஸ் தான் எழுதுவேன். ஆன்சர் என்ன பண்ணணும்? 8 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 45 into 8. 45 into 4 180 னா 45 into 8 என்னது? 360. அப்போ 360 ஒரு வேல்யூ வந்துரும். 6 8s are 48. சரியா? 360 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே லெஸ் தானா இருக்காங்க. 48 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே லெஸ் தானா இருக்காங்க. அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் யாரு? x less than y. கிளியரா? சோ இந்த மாதிரி சிம்பிளிஃபைடா சால்வ் பண்ண கத்துக்கோங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவீங்கன்னா ஃபிராக்ஷன் எடுத்துட்டு அத வந்து நீங்க பாயிண்ட்ல எடுத்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. சோ நமக்கு டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணா டைம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 12x² - 28x + 15. அப்ப 12x² னா 12 எப்படி எழுதலாம் நானு? 2 2s are 4, 4 3s are 12. 15 என்ன எழுதலாம்? 5 3s are 15. 28 வர மாதிரி பிரிக்கணும். 2 2s are 4. சோ எப்படி பிரிக்கலாம் நானு? 3 3s are 9, 9 2s are 18, 5 2s are 10. அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 4 இருக்கு, இங்க வந்து 12 இருக்கு. அப்ப இதையும் நான் 12 மாத்தணும்னா இங்க வர்ற ஆன்சருக்கு into 3 பண்ணுனா எனக்கு 12 ஓட கோஎஃபிஷியன்ட்க்கு ஆன்சர் வந்துரும். அப்ப நான் இத சால்வ் பண்றேன் அப்படிங்கும்போது இங்க என்ன கிடைக்குது நமக்கு? 3 3s are 9, 9 2s are 18, 10 மைனஸ் இருக்கா? அப்ப 18 10. சோ அப்போ மைனஸ் இங்க எழுதும்போது ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதும்போது பிளஸ் 18 பிளஸ் 10. அகைன் இங்க சால்வ் பண்ணும்போது 21 into 4 7 2 2s are 4. இங்க வந்து பார்த்தோம்னா 7 3s are 21. எனக்கு 20 வரணும். 7 2s are 14, 3 2s are 6, 14 6. அப்ப 14ம் 6ம் இருக்குன்னா வந்திருக்கிற ஆன்சர்ஸ் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 ஓட கோஎஃபிஷியன்ட்க்கு சேஞ்ச் ஆயிடும். 14 into 3 என்னது? 42. 6 into 3 என்னது? 18. அப்ப 42 18. சோ இத சால்வ் பண்ணோம்னா less than. சோ இது இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது equal less than. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? x less than or equal to y. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन 14 27. 14 square minus 89x plus 30 is equal to 0. 27y square minus 12y plus 1 is equal to 0. ஒன்னு நீங்க என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கலாம். LCM எடுத்து sometimes பெரிய நம்பர் வந்ததுன்னா பெட்டர் நம்ம வந்து யூசுவல் மெத்தட் ப்ரொசீட் பண்றதே கரெக்ட் தான். இப்போ 7 into 2 14, 6 into 5 30. எனக்கு என்ன வரணும்? 89 வரணும். 89 வரணும்னா எப்படி கொண்டுட்டு வரலாம் நானு? 6 2s are 12, 12 7s are 84. 84 5 என்ன வந்துரும் எனக்கு? 89. அப்ப 84ம் 5ம் 89. இங்க என்ன இருக்கு? எனக்கு divided by 14 இருக்கு. நெக்ஸ்ட் 127 27. இங்க என்ன வரணும் எனக்கு?
12 வரணும். 9 3s are அப்ப 9 3s are 27. 12 னா என்னோட factors 9 by 27, 3 by 27. 9 by 27, 3 by 27. கிளியரா? அப்ப இங்க என்ன வந்துருது எனக்கு 1 by 3, இங்க என்ன வந்துருது நமக்கு 1 by 9. So அப்ப 1 by 3, 1 by 9. இப்ப நம்ம வந்து சால்வ் பண்றோம் அப்படிங்கும்போது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, so 84 by 14. so அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா என்னோட ஆன்சர் டெஃபினட்டா 5 point something வருமா? 5.3 something வரும். இங்க வந்து ஆன்சர் பார்த்தோம்னா 0 point somethingல வரும். இங்க வந்து 1 by 3 அப்படிங்கும் போது இங்கேயும் 0 point somethingல தான் வரும். so 1 by 3 னா இங்க இது வந்துரும் 0.1 something வரும். அப்போ 0.3 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் 5 by 14 னா 0. இங்கேயும் வந்து பார்த்தோம்னா 4, இங்கேயும் 0.3 தான் வரும். சரியா? அப்ப 0.3 அப்படிங்கும் போது 0.3 0.33 இது கிரேட்டர், இதுவும் கிரேட்டர். நெக்ஸ்ட் இதோட கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர். அப்ப என்னோட ஆன்சர் என்ன கிடைக்குது? x less than y கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட் 20 24. சரியா? 20 24 அப்படிங்கும் போது 10 2s are 5 4s are 20, 4 2s are 8. சரியா? 37 வரணும். 37 வரணும்னா அகைன் 4 என்ன எழுதலாம்? 2 2. இங்கேயும் 4 2 2 ன்னு எழுதிக்கோங்க. 37 வரணும். 37 வரணும் அப்படிங்கும் போது 5 4s are 20, 4 2s are 8. 37 வரணும்னா இங்க 2 2 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம். சோ அப்ப 5 2s are 10, 37 160, 15 12. 15 12 37 வராதுல? uh, 28 160, 160 க்கு 37 ஃபேக்டர்ஸ் வரணும்னா 5 2 2. இங்க வந்து பார்த்தோம்னா 2 2 2. சோ அப்போ 5 2s are 10, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 plus 10 36 தான் வருது. 16 plus 10 னா வந்து 26 தான் வருது. அப்ப 37 வரல. சோ again இங்க நம்ம சால்வ் பண்ணோம்னா 5 2s are 10, 5 2s are 10, 10 2s are 20. அப்பையும் வரல. again 5 மட்டும் அப்படியே இருக்கட்டும். 2 2s are 4, 4 2s are 8, 16, 16 2s are 32, 32 into 5 160. so 32 into 5 160. so divided by 20, divided by 20. so இங்க வந்து சால்வ் பண்ணோம்னா யார் வந்துருவாங்க நமக்கு? 1.6. இங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 by 4, which means 0.25. சரியா? நெக்ஸ்ட் 24 அப்படிங்கும் போது 24 into 7. 24 என்னன்னு எழுதலாம் நானு? 8 3s are 24. எனக்கு 38 வரணும். 7 8 7 3s are 21. so இங்க வரல. so 6 4s are 24 கூட எடுத்துக்கலாம்ல. 8 க்கும் 3 க்கும் வரலனா 6 4s are 24, 7 6 are 42, 4. அப்போ எனக்கு சைன் சேஞ்ச் ஆகுது இல்லையா? 42 உம் 4 உம் ஃபேக்டர்ஸ். so 42 உம் 4 உம் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கும்போது இங்க பிளஸ் இங்க மைனஸ். so 42 divided by 24, 4 divided by 24. 4 divided by 24 னா 1 by 6. 1 by 6 னா என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 0.16 வருமா? இங்க வந்து பார்த்தோம்னா 0.16 வரும். பிளஸ் ஆன்சர்ல வரும். இங்க வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் ஆன்சர் வரும். நெகட்டிவ் ஆன்சர் அப்படிங்கும் போது இங்க 7 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். 1 4s are 4, 1 4s are 4, carry 3, 7 times 7 1.75. அப்ப மைனஸை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர், இங்க பிளஸ் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டர். சோ இப்ப என்னோட ஆன்சர் என்னது? x greater than y. கிளியரா? அப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மிஸ்ஸிங் நம்பர் குவாட்ராட்டிக் முடிஞ்சது. சோ இப்ப அடுத்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா எத்தனை அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 questions கிட்ட எனக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. சோ அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. என்னோட அடுத்த ப்ரிஃபரன்ஸ் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இப்போ வேணாம். அப்போ என்ன முடிஞ்சிருச்சு? எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு. சோ குவாட்ராட்டிக் முடிச்சதுக்கு அப்புறம் நான் யார்கிட்ட போகணும் அப்படின்னா யார்கிட்ட போலாம்? நம்ம ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி குவாட்ராட்டிக் முடிஞ்சிருச்சு. சோ அடுத்தது டிஐக்கு முன்னாடி நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னா டேட்டா சஃபிஷியன்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரியா? சோ அப்ப டேட்டா சஃபிஷியன்சியை சால்வ் பண்ணிட்டு வருவோம். டேட்டா சஃபிஷியன்சி எங்க ஸ்டார்ட் ஆகுது நமக்கு? டேட்டா சஃபிஷியன்சி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 191. so அப்போ 191 என்ன இருக்கு? டேட்டா சஃபிஷியன்சி இருக்கு. சோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். சோ 191ல இருந்து டேட்டா சஃபிஷியன்சி. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சில
P, Q and R together invested an amount of rupees 42,000 in the ratio 4:3:7 for different periods of time. So அப்ப different periods of time க்கு 4:3:7 அப்படிங்கிற ரேஷியோல PQR வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. So amount of profit கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? amount of profit. Profitோட amount வேணும், எனக்கு ரேஷியோ வேணும், amount வேணும். அப்ப கொடுத்திருக்கிற டேட்டாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? எந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்ல முடியாது அப்படிங்கறத கன்க்ளூட் பண்ணணும். So first point டைம் கொடுத்திருக்காங்கன்னா they invested for periods in the ratios 1:2:1. அப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியட் டிஃபரெண்ட்னு சொன்னாங்களா? அப்ப டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க. எனக்கு ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு வாட்? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைமா? அப்ப எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் இந்த இடத்துல தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் தெரியும், டிஃபரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைம்னு தெரியும். அந்த டிஃபரெண்ட் பீரியட்ஸ் ஆஃப் டைம் ரேஷியோவா என்ன பண்ணிட்டாங்க? மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைமும் தெரியும் போது என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஃபர்ஸ்ட் லைனை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னது? ப்ராஃபிட் ரேஷியோ தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர என்னால ப்ராஃபிட் அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியாது. சோ அதனால நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னால கண்டுபிடிக்க முடியுமானா எனக்கு ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆனா ப்ராஃபிட் அமௌண்ட் நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் ஒன், ஆரோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட 5,500 எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. ஆரோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா 5,500 rupees கம்மியா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது? கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அப்ப ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தெரியும்ல, கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோல பிரிஞ்சிருக்குன்னு தெரியும்ல. அப்ப கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஆரோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாமா? ஆரோட ப்ராஃபிட் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா இங்க எனக்கு ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும்ல, கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி. சோ அப்ப அங்க இருந்து நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ப்ராஃபிட் இத வச்சு சொல்ல முடியும். அப்ப இத வச்சு என்னால இந்த டேட்டாவை யூஸ் பண்ணல ரேஷியோ தான் சொல்ல முடியும், அமௌண்ட் சொல்ல முடியாது. அப்ப இது எனக்கு யூஸ் ஆகும். ஆனா எனக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எது யூஸ் ஆகும்னா இது யூஸ் ஆகும். அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது இங்க ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது ஆரோட ப்ராஃபிட்டுக்கான வேல்யூ கிடைக்குது. சரியா? சோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஆரோட ப்ராஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ப்ராஃபிட் ரேஷியோ எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அட் தி எண்ட் ஆஃப் தி 1 year வந்து 8,800. 8,800 rupees வந்து 1 year-ஓட எண்ட்ல வந்து பார்த்தோம்னா 8,800 rupees ப்ராஃபிட். அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எனக்கு ப்ராஃபிட் ரேஷியோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் ரேஷியோ நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை என்ன பண்றேன்னா நான் 8,800க்கு ஷேர் பண்ணனால என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ப்ராஃபிட் ரேஷியோ ப்ராஃபிட்டுக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிக்க முடியும் இண்டிவிஜுவலா. ஏன்னா அவங்க கேட்டதே என்னது? இண்டிவிஜுவலி அட் தி எண்ட் ஆஃப் 1 year. அப்போ எனக்கு கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் ஏ வேணும். கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் ஏ வேணும். ஸ்டேட்மெண்ட் ஏ இருந்தா ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். நான் ஸ்டேட்மெண்ட் பியும் சியும் வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் என்னோட ப்ராஃபிட்டான அமௌண்ட் சொல்ல முடியும், இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் ப்ராஃபிட்டுக்கான அமௌண்ட் சொல்ல முடியும். அப்ப யாரு நெசசரி? ஏ நெசசரி. பட் பியும் சியும் ரெண்டுல ஏதாவது ஒருத்தர் இருந்தாலே என்ன பண்ணலாம்? நான் ஆன்சர் சொல்லலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பா எனக்கு ஏ இருக்கணும். அப்போ only A and B together நமக்கு டெஃபினட்டா கிடையாது. only A and C together டெஃபினட்டா கிடையாது. கண்டிப்பா எனக்கு A இருக்கணும். B இருந்தாலும் ஆன்சர் சொல்லலாம். A கூட சேர்ந்து ஏவும் பியும் இருந்தாலும் ஆன்சர் சொல்லலாம், ஏவும் சியும் இருந்தாலும் ஆன்சர் சொல்லலாம். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அப்ப இதுதான் வந்து என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். ஆல் ஸ்டேட்மெண்ட் ரெக்வயரும் கிடையாது. question cannot be answered even after using all the information கிடையாது. புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? What was the sum of the ages of the mother and the son 10 years earlier? அப்போ அம்மாவோட வயசும் பையனோட வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டுத்தையும் சம் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் தி மதர்ஸ் பெர்சன்டேஜ் தி சன்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 years வந்து பார்த்தோம்னா 5:3. ரேஷியோ ஆஃப் தி மதர்ஸ் பெர்சன்டேஜ் அம்மாவோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா 5x. சன்னோட ஏஜ் 10 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப சன்னோட ஏஜ் ஆஃப்டர் 10 years வந்து 3x னா சன்னோட பெர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 3x - 10 இருக்குமா? நெக்ஸ்ட் அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால அம்மாவோட வயசு பையனோட வயசை கண்டுபிடிக்க முடியுதா? முடியல. அப்போ இத வச்சு ஆன்சர் சொல்ல முடியல. நெக்ஸ்ட் the difference between the thrice the percentage of the mother. thrice the percentage of the mother னா அம்மாவோட பெர்சன்டேஜ் 5x, thrice னா 15x. difference between the thrice the percentage of the mother and 5 times the percentage of the son. 5 times the percentage of the son na 15x plus 50 is equal to what? 50. 50 get cancel minus 15x plus 15x get cancel. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்ப இங்க இருந்தும் அம்மாவோட வயசையோ பையனோட வயசையோ கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் தி ஏஜ் ஆஃப் தி மதர் ஆஃப்டர் 10 years. அம்மாவோட வயசு 10 வருஷத்துக்கு அப்புறம். தென் son age after 16 years. son age என்னது? percentage 3x - 10. அப்ப 3x - 10
பிளஸ் 16. அப்ப இங்க யார் வந்துருவாங்க நமக்கு பிளஸ் 6 வந்துருவாங்க. அப்ப 3x plus 6 is equal to 5/3. சரியா? அப்ப இங்க 5 3s are 15x, இங்க 5 3s are 15x. 15x get cancelled. இங்க இருந்தும் என்னால என்ன பண்ண முடியல, ஆன்சர் சொல்ல முடியல. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? Question cannot be answered even after using all the informations. அப்ப இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா இது? புரிஞ்சுதா ஏன் வராதுன்னு சொல்றோன்னு? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? What will be the cost of fencing a rectangular plot? Fencing na enaduppa? Perimeter. Fencing na enadu? Perimeter. அப்போ fencing பண்றதுக்கு என்ன வேணும்னா perimeter into cost. சரியா? So first line என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ எனக்கு rectangle-ஓட perimeter and ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு ஆகுது, ஒரு மீட்டருக்கு எவ்வளவு ஆகுதுங்கறது ருபீஸ் வேணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ரெக்டாங்குலர் பிளாட் நம்மளால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் a circular plot whose area is, அப்ப காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் a circular plot அப்படின்னா யாரு 2πr. so 2πr into the some cost is equal to what? 968 whose area is 616. எனக்கு சர்க்கிளோட ஏரியா வந்து பார்த்தோம்னா 616. அப்ப அதுல இருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம். ரேடியஸ் கண்டுபிடிச்சு கொண்டாந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனா அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் நானு? காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் சர்க்குலர் பிளாட். அப்ப சர்க்குலர் பிளாட் ஒரு மீட்டரா வந்து ஃபென்ஸ் பண்றதுக்கு எவ்வளவுன்னு என்ன பண்ண முடியும், என்னால கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட் இஸ் 200 மீட்டர். ரெக்டாங்குலர் பிளாட்டோட பெரிமீட்டர் வந்து 200 மீட்டர். இன்னும் எனக்கு என்ன வேணும், அந்த லென்த் வேணும். பெரிமீட்டர் ஆஃப் a square, perimeter of the square whose length is equal to the breadth of the rectangular plot. So இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு டோட்டலா என்னது சரியில்லை. பெரிமீட்டர் ஆஃப் தி ஸ்கொயர் whose length is equal to the breadth of the rectangular plot. Breadth of the rectangular plot 20. So இந்த question ப்ராப்பரா இல்ல. So அதனால இந்த question விட்டுறலாம். Next question என்ன கொடுத்திருக்காங்க? What is the cost price of an article? After allowing a discount of 10% on the market price, shopkeeper charges. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ்ட் பிரைஸ் ஆஃப் an article கண்டுபிடிக்கணும். சோ நான் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துமே மார்க்ட் பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 810 rupees. அப்போ எனக்கு 90% தான் வந்து என்னவா இருக்கும், என்னோட செல்லிங் பிரைஸா இருக்கும். அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க 810. அப்ப 100% மார்க்ட் பிரைஸ் என்னன்னு என்ன பண்ணலாம், நான் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மார்க்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட், if the shopkeeper does not give the discount, the shopkeeper gets a profit of 50%. சோ அப்ப ஷாப்கீப்பருக்கு வந்து என்னது டிஸ்கவுண்டே கொடுக்கல அப்படின்னா ஷாப்கீப்பர் என்ன பண்ணிருப்பாரு, காஸ்ட் பிரைஸ் என்னவோ அதே பிரைஸ்க்கு செல் பண்ணிருப்பாரு. which means 100%க்கு என்ன பண்ணிருப்பாரு, செல் பண்ணிருப்பாரு. சரியா? நெக்ஸ்ட், shopkeeper gives only 5% discount on marked price. marked priceல 5% discounts கொடுத்திருந்தா he will have 142.50 னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 142.50 rupees-ஆ இருக்கும். சரியா? சோ அப்ப இப்படி இருந்திருக்கும். சோ அப்ப இதுல இருந்து என்னால காஸ்ட் பிரைஸ் எங்க கண்டுபிடிக்க முடியுது, C ய வச்சு காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம். சரியா? C ய வச்சு டெஃபினட்டா காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ both A and C, both the சோ A கண்டிப்பா வேணும். A வச்சுதான் மார்க்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியுது. A வச்சு மார்க்ட் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை வச்சு என்னால என்ன கண்டுபிடிக்க முடியுது, இங்கேயும் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியுது, இங்கேயும் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியுது. அப்ப A எனக்கு A வந்து எனக்கு எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். B இருந்தாலும் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம். A கண்டிப்பா வேணும், B இருந்தாலும் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம், C இருந்தாலும் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, what is the rate of interest at which Binod has invested money? The compound interest at this rate of rupees 2500 in 2 years is equal to the simple interest in 3 years of rupees 17162/3 at the same rate. அப்ப compound interest வந்து simple interestக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், rate of interest கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப first statement வச்சு என்ன சொல்லலாம்னா rate of interest கண்டுபிடிக்கலாம். The total simple interest on an investment of rupees 12,000 for 3 years and rupees 10,000 for 5 years at this rate is 5160. எனக்கு simple interest வந்து 12,000 3 years, 10,000 5 yearsக்கு வந்து பார்த்தோம்னா 5160 கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேமா இருக்கனால என்னால B வச்சு என்ன சொல்ல முடியும், ஆன்சர் B வச்சு என்ன பண்ண முடியும், ஆன்சர் சொல்ல முடியும். தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க,
in 3 years rupees 1500 at the same rate become. அப்ப 3 வருஷத்துல 1500 ரூபாய் வந்து 1725 ரூபாய் ஆயிருச்சுனா principal becomes what amount. அப்போ 225 rupees வந்து எனக்கு இந்த இடத்துல என்னவா கிடைக்கும், இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். அப்ப 3 வருஷத்துக்கு 225 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அப்படினா நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சதுனா பிரின்சிபலை யூஸ் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அப்ப C வச்சு என்னால என்ன பண்ண முடியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்னோட ஆன்சர் என்னது, any of them. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது, யார் இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியும், ஆன்சர் சொல்ல முடியும். அப்ப டேட்டா சஃபிஷியன்சி என்ன பண்ணிட்டோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது நம்ம எங்க போறோம் அப்படின்னா, இப்ப எனக்கு இருக்கிறதுலே வந்து அடுத்தது preference நான் யாருக்கு கொடுக்கலாம்னா, என்னோட கேஸ் லெட்டுக்குலாம் கடைசியா தான் வரணும், டேட்டா இன்டர்பிரேஷன். சோ டேட்டா இன்டர்பிரேஷன், சோ பை சார்ட் இருக்கான்னு பார்க்கணும். சோ பை சார்ட் மேக்ஸிமம் ஈஸியா இருக்கும். சோ அதனால பை சார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க போகணும்னா லைன் சார்ட், கடைசியா தான் யார்கிட்ட போகணும்னா டேபிள் சார்ட்க்கு போகணும். அப்ப நான் பை சார்ட் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் 152ல இருந்து 155 வரைக்கும் இருக்கக்கூடிய பை சார்ட் என்ன பண்ணிடலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். சோ அதுக்கப்புறம் வேற எங்க பை சார்ட் எனக்கு 196ல இருந்து 200. சோ அப்ப 196ல இருந்து 200 வரைக்கும் எனக்கு இங்க ஒரு பை சார்ட் இருக்கு, இங்க ஒரு பை சார்ட் இருக்கு. சோ பை சார்ட் என்ன பண்ணிடுவோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்ப 196ல இருந்து 200 வரைக்கும் எனக்கு பை சார்ட் கொடுத்திருக்காங்க. So first question என்ன கொடுத்திருக்காங்க, these questions are based on the following graphs. Classification of appeared candidates in a competitive test from different states and the qualified candidates from those states. அப்ப appeared மொத்தமா appear ஆனவங்க எக்ஸாம்க்கு 45000 பேர், அதுல குவாலிஃபை ஆனவங்க 9000 பேர். அப்ப இத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய given questionக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். அப்போ இங்க appeared candidates னு கொடுக்கறாங்கன்னா இங்க கொடுத்திருக்கிற எல்லா பெர்சன்டேஜ்க்கும் டோட்டல் காமன் டோட்டல் யாரு 45000. அதே மாதிரி குவாலிஃபைடோட பெர்சன்டேஜஸ் எல்லாம்னா அப்ப இந்த குவாலிஃபைடோட பெர்சன்டேஜ்க்கு வந்து பார்த்தோம்னா 9000 வந்து காமன் டோட்டல். சரியா, அப்ப காமன் டோட்டல் இருக்கும்போது பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா எப்படி ப்ரோசீட் பண்ணலாம், ஜஸ்ட் கொடுத்திருக்கிற பெர்சன்டேஜ் வேல்யூஸ் வச்சு மேக்ஸிமம் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாம். ஒரு சில இடத்துக்கு தான் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா அந்த டோட்டல் எடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the ratio of the number of appeared candidates from state C and E together to that of the appeared candidates from state A and F together அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இத நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா what is the ratio of the number of appeared candidates from state C and E together. அப்ப appeared candidates state C, state E, 8 plus 9 என்னது 17%. ஓகேவா, அப்ப 17% to that of the appear candidates from state A and F together. State A and F என்னது 15, 18. 15 plus 18 என்னது 33. அப்ப 17:33. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது, ரேஷியோ தானே கேட்டாங்க. சோ ரேஷியோ கேட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்னோட ஆன்சர் என்னது 17:33. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, which state the percentage of qualified candidates with respect to appeared candidates is minimum. சோ அப்ப இந்த மாதிரி क्वेश्चन கேக்கும்போது தயவு செஞ்சு எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चन வந்ததுனா ஸ்கிப் பண்ணிருங்க, இதெல்லாம் டைம் டேக்கன். சரியா, in which state the percentage of qualified candidates with respect to that of appeared candidates is maximum. இந்த 5 ஆப்ஷனுக்கும் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், செக் பண்ணி இதுல யாருக்கு வந்து மினிமமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேக்ஸிமம் மினிமம் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும்னா எடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ரிமைனிங் டைம் இருக்கு, ஒரு 2 மினிட்ஸ் சும்மா இருக்கேன், 3 மினிட்ஸ் சும்மா இருக்கேன், தெரிஞ்சதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அப்படின்னா அந்த டைம்ல இந்த क्वेश्चन எடுத்து சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, what is the difference between the number of qualified candidates of states D and those of G அப்படின்னு கேட்டிருக்காங்க. difference between the number of qualified candidates. அப்ப qualified candidates D ல வந்து பார்த்தோம்னா என்னது 21%, G ல வந்து என்னது 13%. ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்ப 21%க்கும் 13%க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 8%. அப்ப 9000ல 1% என்னது 90. அப்போ 8% னா 8 into 90. அப்ப 9 8s are என்னது 72. என்னோட ஆன்சர் என்னது 720. புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, the percentage of qualified candidates with respect to the appeared candidates from B and C taken together. அப்ப percentage of qualified candidates with respect to BC together, qualified candidates BC together, B வந்து 16, B வந்து 16, C வந்து 17. டோட்டலா வந்து qualified வந்து பார்த்தோம்னா 23%. 1% என்னது 90. அப்ப 23%, 23 into 90 is respect to
So அப்ப what percentage கேக்குறாங்க, what percentage appeared candidates க்கு what percentage கேக்குறாங்க. Again B and C எடுத்துக்கோங்க. B வந்து என்னது 11, C வந்து பார்த்தோம்னா 18, so 19 into 1% என்னது 450 into 100. சரியா? 1 times இது 5 times. 5 times na இது 20. Again யாரு solve பண்ற மாதிரி இருக்காங்க? 23 into 20 na 46. அப்ப 460. So 460 divided by 19. So 19 table cancel பண்ணா யார் வந்துருவாங்க நமக்கு? 2 times 38. Carry என்ன இருக்கு? 8 இருக்கு. 19 into 4. 19 into 4 யார் வந்துருவாங்க நமக்கு? 19 into 4 76. அப்போ 24 point something ல என்னோட ஆன்சர் வருது. given optionல 24 some point something ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ என்ன? 24.21. இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும். சரியா? so next one என்ன கொடுத்திருக்காங்க? What is the ratio between the number of candidates qualified from state B and D together to the number of candidates appeared from state C respectively? அப்போ qualified candidate B and D. Qualified candidate 9000, B and D வந்து பார்த்தோம்னா 16 plus 21 வந்து பார்த்தோம்னா 37. So 37% of 9000. அப்ப 37% of 9000 na 37 into 90. Next. Number of candidates appeared from state C. State C வந்து பார்த்தோம்னா 8%. 1% வந்து 450. அப்ப 1 times இது 5 times. அப்போ 37 is to 5 8s are 40. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 37 is to 40. அப்போ இது ரொம்ப சிம்பிளான பை சார்ட்டா இருந்ததா? So next இப்ப என்ன பை சார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, so ஒரு பை சார்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு. டேட்டா சஃபிஷியன்சி முடிஞ்சிருச்சு, இந்த பை சார்ட் முடிஞ்சிருச்சு. So அப்ப next நம்ம எங்க போக போறோம் அப்படின்னா, இங்க பை சார்ட்டுக்கு போகணும். யாரு இன்னொரு பை சார்ட் இருக்குல்ல 152 ல இருந்து 155 வரைக்கும். சோ அப்ப அத என்ன பண்ணிடலாம், நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். சோ பை சார்ட்னாலே டெஃபினட்டா ஈஸியா இருக்கும். மேக்ஸிமம் பை சார்ட் எடுத்து நம்பி என்ன பண்ணலாம்னா நம்ம ட்ரை பண்ணலாம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க இந்த பை சார்ட்ல? Refer to the pie chart, answer the given question. Total number of participants வந்து 500. Distribution of total number of participants from 6 colleges. Youth Festival, PQR. So, இப்ப ABC, XYZ. ABC, XYZ. சரியா? So, அப்ப 500 participants இருக்காங்க. 500ல 18% என்னது? 90. Next, 12% என்னது? 60. 16% என்னது? 80. 22% என்னது? 110. 14% என்னது? 70. 18% என்னது? 90. So அப்ப இதுல வந்து என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க? Distribution of total number of participants in 6 competition. என்னென்ன competition? Dance, singing, calligraphy, street play, gaming and then mimicry. So அதுவும் வந்து இதுவும் வந்து எதுல தான் பிரியும்னா total participants ல தான் பிரியும். அப்ப 20% வந்து பார்த்தோம்னா 500ல 100. Next 14% னா யாரு? 70. Singingல 70. Calligraphy 15%, 75. Next street play வந்து பார்த்தோம்னா 22%, which means 110. Next gaming 19%, 95. Mimicry வந்து பார்த்தோம்னா 10%, which means 50. சரியா? சோ இதெல்லாம் இருக்கட்டும். அப்ப இந்த டேட்டா இருக்கட்டும் நமக்கு. இத வந்து நம்ம வச்சுக்கலாம். சோ இப்போ இங்க क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாம். சோ first question என்ன கொடுத்திருக்காங்க? The number of participants from college from college X or what percent less than the total number of participants from college C and A together. இந்த இடத்துல கேமோட டிஸ்ட்ரிபியூஷன் பத்தியே பேசல. சரியா? எதை பத்தி மட்டும் தான் பேசிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி தான் பேசிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் நானு? சோ அப்ப காலேஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா காலேஜ் எக்ஸ்ல நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்னது? 22. அடுத்தது participants from college A and C வந்து பார்த்தோம்னா 16, 18, which means 34. சரியா? இது ரெண்டுத்துக்கும் என்ன percentage கேக்குறாங்க? percentage less கேக்குறாங்க. அப்ப percentage less கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னது? 22, 34, 12. அப்ப 12 divided by percentage less னா denominatorல என்ன வேல்யூ வரணும் எனக்கு? highest value into 100. அப்ப இது வந்து பார்த்தோம்னா 6 times, இது 17 times. அப்ப 600 divided by 17. அப்ப எனக்கு denominatorல 17 வரணும். அப்ப denominatorல 17 வரணும்னா இது மூணும் தான் எனக்கு ஆப்ஷனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா? இது மூணும் தான் எனக்கு ஆப்ஷனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அப்போ எனக்கு
யூனிட் டிஜிட் என்ன வரணும் 10 வரணும் அப்ப 7 5s are 35 35 plus 5 0ல முடியக்கூடிய வேல்யூ அப்ப இது என்னோட ஆன்சரா இருக்கலாம் 7 2s are 14 plus 1 15 யூனிட் டிஜிட் 5ல முடியுது இது வராது 7 4s are 28 29 அப்ப டெஃபினட்டா 17ல தான் என்னோட டினாமினேட்டர் வரும் 0ல முடியக்கூடிய யூனிட் டிஜிட் 0ல முடியக்கூடிய யூனிட் டிஜிட் டினாமினேட்டர் 17 அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னது 35 5 by 17 நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க Out of the total number of participants in street play, 2 by 11 participated from college A and 7 by 55 participated from college X. What is the respective ratio between the number of participants from college A in street play and the number of participants from college X in the same competition அப்படின்னு கேட்டிருக்காங்க. So அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நான் என்ன பண்ணலாம் street play. இப்ப street play பொறுத்த வரைக்கும் எனக்கு street play எவ்வளவு பேர் விளையாடுறாங்கன்னு தெரியும் 110 விளையாடுறாங்கன்னு தெரியும் 2 by 11 from college X. College 2 by 11 from college A. Total number of participants. அப்ப total number of participants ரெண்டு சைடுமே எனக்கு ஈக்குவல் தானே காலேஜ் ஏ நாலும் 500 தான் அதுல தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணிருப்பேன் காலேஜ் எக்ஸ் நாலும் 500ல இருந்து தானே எடுத்திருப்பேன் அப்ப இதை ஈஸியா என்ன பண்ணலாம் நான் 2 by 11 பார்ட்டிசிபென்ட் காலேஜ் ஏ 7 by 55 by காலேஜ் பி அப்ப இதை சால்வ் பண்ணலாம்னா So எப்படி solve பண்ணலாம் What is the respective ratio between the number of participants from college A in street play and number of participants from college X in the same competition அப்படின்னு கேக்குறாங்க So So cancel பண்ணோம்னா 1 times 5 times 7 by 5 5 2s are 10 is to 7 given optionல என்னோட ஆன்சர் என்னது 10 is to 7 இத சால்வ் பண்ணலாம்ல 1 11 11 5 times 55 cross multiply பண்ணாலும் ரெண்டுத்தையும் கேன்சல் தானே பண்ண போறேன் சோ அப்ப கேன்சல் பண்ணாலே எனக்கு அதே தான் வரும் சரியா சோ அப்ப 11 by 55 11 by 55 கேன்சல் ஆயிடும் அப்ப 55 into 2 அங்க 7 into 11 அப்ப 11 உம் 5 உம் கேன்சல் தான் ஆக போகுது அப்ப 10 is to 7 தான் என்ன ஆக போகுது எனக்கு ஆன்சரா கிடைக்க போகுது அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 10 is to given optionல நம்மளோட ஆன்சர் 10 is to 7 அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் next question என்ன கொடுத்திருக்காங்க What is the corresponding central angle corresponding to the number of participants in gaming competition gaming competition க்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும் central angle கண்டுபிடிக்கணும் central angle நாலே என்னது 9 multiple தான் என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப given optionல 9 multiple தான் என்னோட ஆன்சர் so 10 18 இது 9 multiple so இங்க வந்து பார்த்தோம்னா இது 9 multiple கிடையாது so இங்க வந்து பார்த்தோம்னா இதுவும் 9 multiple கிடையாது இங்க வந்து பார்த்தோம்னா இது 9 multiple அப்ப ரெண்டு 9 multiple வருது சோ அப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா 68.8 16 சோ அப்ப இதுவும் வந்து 9 multiple கிடையாது அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 64.8 இருக்கலாம் இல்ல 68.4 இருக்கலாம் அப்போ 19% of 360 இததான் என்ன பண்ணனும் நானு சென்ட்ரல் ஆங்கிளா மாத்தணும் 0 0 கெட் கேன்சல் இங்க 10 இருக்கனால என்ன வந்துரும் ஒரு பாயிண்ட் வந்துரும் 9 6 ஆர் என்னது 54 அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன வரணும் 4 வரணும் இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 8 இருக்கு அங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 4 இருக்கு அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 68.4 ஆ தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க 3 by 5th of the total participants in calligraphy competition are females அப்ப calligraphy competitionல வந்து பார்த்தோம்னா 75 அதுல 3/5 வந்து female அப்போ 3/5 calligraphy வந்து பார்த்தோம்னா 75 அப்போ 15 15 3s are 45 சரியா next 5/7 of the total participant in singing competition வந்து பார்த்தோம்னா 70 யாரு 5 by 7 5 by 7 is 70 அப்போ இங்க எவ்வளவு 10 அப்ப இங்க யார் வந்துருவாங்க 50 சரியா அப்போ எனக்கு calligraphyல 45 females இருக்காங்க then வந்து பார்த்தோம்னா singingல 50 females இருக்காங்க என்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா what is the difference between the number of female participants in calligraphy and singing competition அப்படினு கேக்குறாங்க அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 5 அப்ப given optionல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 5 ஆ இருப்பாங்க அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 5 இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் சரியா நெக்ஸ்ட் என்ன வருது எனக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் சோ அப்ப இங்க ஒரு பை சார்ட் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ இப்ப அடுத்து நமக்கு என்ன இருக்கு இங்க வரும் அப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பை சார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா லைன் சார்ட் இருக்கு சரியா சோ அப்ப அந்த லைன் சார்ட் முடிச்சிட்டோம்னா அப்புறம் ஒரு கேஸ்லெட் அப்புறம் ஒரு டேபிள் சார்ட் அப்புறம் ஓகே சோ அப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைன் சார்ட் பார்க்க போறோம் 184 ல இருந்து 188 வரைக்கும் ஓகே சோ லைன் சார்ட் கொடுத்திருக்காங்க
So என்ன கொடுத்திருக்காங்கன்னா data related to income in rupees 1000 and expenditure in rupees 1000 of a businessman during 6 months அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So income expenditure என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. அப்ப ஏப்ரல் மே ஜூன் ஜூலைக்கான income expenditure கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நோட்னு கொடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா profit எப்படி calculate பண்ணணும். Profitனா income minus expenditure, percent profitனா profit divided profit percentage கண்டுபிடிக்கணும்னா profit divided by expenditure into 100, loss கண்டுபிடிக்கணும்னா expenditure minus income, percent loss கண்டுபிடிக்கணும்னா loss by expenditure into 100. இத நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி, எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா இது ரிலேட் பண்ணி இந்த மாதிரி டிஐ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்ப இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு டைரக்டா போயிடலாம். இப்போ இங்க சார்ட் இருக்கு இல்லையா, லைன் சார்ட். சோ உங்களுக்கு வேல்யூஸ் மேபி கிளியரா இல்லாம இருக்கலாம். சோ அதனால இங்க வந்து உங்களுக்கான வேல்யூஸ் இருக்கு. அப்ப இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், क्वेश्चனை சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, இஃப் income of the businessman increased by 40% from September to October and his expenditure decreased by 30% from September to October, what was his percent profit in October? நம்ம profit percentage கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு கொடுத்திருக்கிற டேட்டா அப் டு செப்டம்பர் வரைக்கும் தான். கொடுத்திருக்கிறது எதுக்கு, அக்டோபருக்கு என்ன பண்றாங்க, டேட்டா கேக்குறாங்க. அப்ப அக்டோபரோட டேட்டா என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது. எது, இன்கம். அப்ப இன்கம் வந்து பார்த்தோம்னா 400, 400ல 40%, 400ல 40% என்னது 160யா. அப்ப இன்க்ரீஸ்ட்னா யார் வந்துருவாங்க, எனக்கு 560யா. இன்க்ரீஸ்ட்னா யாரு, 560. 560ங்கிறது யாரு, நமக்கு இன்கம். அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ்ட் பை 30%, 520ல 30%, 520ல 10% வந்து 52, 30%னா 156. அப்ப 520 minus 156, 520 minus 156. இங்க 4, 51, 4, 3, 364. இதுதான் நமக்கு இன்கம். இதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர். நமக்கு என்ன வேணும், பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் அதிகமா இருந்தா எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியா இருந்ததுன்னா அது எனக்கு ப்ராஃபிட். அப்ப 560க்கும் 364க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது, ப்ராஃபிட்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ப்ராஃபிட். அப்ப 560க்கும் 364க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 36, 160, 196. ஓகேவா. சோ அப்ப 196 divided by denominatorல யார் வரணும், percentage profit na profit divided by expenditure. expenditure என்னது 364 into 100. clear-ஆ. இப்ப என்ன டேபிள் எடுக்கலாம், நம்ம 4 டேபிள் எடுத்தோம்னா 4 times 16, 9 times 36, 91. so அப்ப 91 னா 91 again 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7 7s are 49. இது வந்து பார்த்தோம்னா 1 3 13. அப்ப 700 divided by 13. அப்ப 700 divided by 13 னா denominator 13 டெஃபினட்டா தெரிஞ்சிருச்சு. யூனிட் டிஜிட் 0 வரணும். அப்ப 1 3s are 3, 3 plus 5 8. யூனிட் டிஜிட் 0 வரல. 5 3s are 15 plus 9 0 வராது. 3 3s are 9 10, இது 0 வருது. 18 plus 9, இதுவும் யூனிட் டிஜிட் 0 வராது. 8 3s are 24 7, இதுவும் 0 வராது. அப்ப என்னோட டெஃபினட் ஆன்சர் 53 11 by 13. யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட் क्वेश्चन, profit earned by businessman in May. Profit earned by businessman in May. May எவ்வளவு profit, 260. Is what percentage more than the profit earned by businessman in August? அப்ப 260, 180. Difference என்னது 80. More percentage கேக்குறாங்க. அப்ப more na யார் வரணும், 260, 180. Denominatorல 180 into 100. சரியா. இது 4 times, இது வந்து பார்த்தோம்னா 9 times. அப்ப 400 divided by 9. 400 divided by 9 னா given optionல 9ல எல்லாமே முடியறாங்க, 0ல முடியணும். 9 8s are 72 plus 8, இது ஆன்சரா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. So next 9 8s are 72 plus 4, இது வராது. 9 2s are 18, இது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 9 6 are 54 plus 2, இதுவும் கிடையாது. 9 4s are 36. மூணு ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்கு. அப்ப மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது profit earned by the businessman 400 divided by 9. 400 divided by 9 னா 4 times 36, 4 times 36. அப்ப 44. அப்ப given optionல மூணு ஆப்ஷன் வந்து யூனிட் டிஜிட் 0ல முடியறனால நான் சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்ப 44 4 by 9. சரியாப்பா. நெக்ஸ்ட் ஒன், what is the respective ratio between the total income of the businessman in April and August together? Income April August together. April August 620 660 620 1280.
Total expenditure of businessman in May and July together. May what expenditure 480, July 560, 900, 900 plus 140, 1040. 0 0 cancel பண்ணிடலாம். 8 table cancel பண்ணோம் அப்படின்னா 1 8s are 8, 6 8s are 48, 1 8s are 8, 3 times 24, 16 is to 13. Given option என்னோட ஆன்சர் என்னதுப்பா 16 is to 13. Clear? Next question. Combining June, July, what is the loss percent incurred by the businessman in these 2 months? June, July loss percentage கண்டுபிடிக்க சொல்றாங்க. June, July total income என்னது 720. ஜூன் ஜூலையோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தோம்னா 720. அதே ஜூன் ஜூலைக்கு வந்து பார்த்தோம்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது 1200. எக்ஸ்பெண்டிச்சர் என்னது 1200. அப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு ஜூன்லயும் ஜூலைலயும் லாஸ் தானே இருக்கு. எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு 700 1200னா டிஃபரன்ஸ் என்னதுப்பா 480. அப்ப 480 டிவைடட் பை 1200 எதுல கால்குலேட் பண்ணனும் எக்ஸ்பெண்டிச்சர்ல தான லாஸ் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணனும் லாஸ் 480 எக்ஸ்பெண்டிச்சர் 1200 into 100 0000 get cancel 1 times இது 4 times so 40%. given optionல என்னோட ஆன்சர் என்னது 40%. next question என்ன கொடுத்திருக்காங்க what is the average profit earned by businessmen during April, May and August? so இப்ப ஏப்ரல் வந்து பார்த்தோம்னா 280, மே வந்து 260. அப்ப 280 260 என்னாச்சு எனக்கு 400 540. ஓகேவா 540 plus 180 540 640 720 divided by 3 720 divided by 3 னா யார் வந்துருவாங்க நமக்கு 240. அப்ப என்னோட ஆன்சர் என்னது 240. கிளியரா அப்போ அடுத்த क्वेश्चन சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா எனக்கு ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஒன்னு இருக்கு சோ இப்ப இத என்ன பண்ணிரலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம் சரியா சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு two trains each 10 meters long moving in opposite direction cross each other in 12 seconds so இது ஈஸி தானே if one is moving at so one வந்து x ங்கற ஸ்பீட்ல போகுதுனா இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா thrice as fast as அப்ப 3x அப்ப ஸ்பீட் தெரிஞ்சிருச்சு எனக்கு ரெண்டு ட்ரெயினோட என்ன தெரிஞ்சிருச்சு டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு லெந்த் தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப டைம் in opposite direction is equal to length of both the trains divided by speed x 3x 4x. clear 4 table cancel பண்ணா யார் வந்துருவாங்க நமக்கு 12 table cancel பண்ண முடியுதா 12 table cancel பண்ணா யார் வராங்க எனக்கு 3 times 36 35 by 4 அப்ப 4x is equal to 35 னா x ஓட வேல்யூ என்னது 8.75 அப்ப 8.75 மீட்டர் per square தான் என்னவா இருக்கும் ஸ்பீட் ஆஃப் தி ஸ்லோவர் ட்ரெயின் தானே கேட்டாங்க அப்ப x வந்து ஸ்லோவர் ட்ரெயினா இருக்கும் 3x வந்து ஃபாஸ்டர் ட்ரெயினா இருக்கும் புரியுதா அப்ப ஸ்லோவர் ட்ரெயின் கேட்டனால x ஓட வேல்யூ ஃபாஸ்டர் ட்ரெயின் கேட்டிருந்தாங்கன்னா x கண்டுபிடிச்சு 3 ஆல மல்டிப்ளை பண்ணா ஃபாஸ்டர் ட்ரெயின் அப்ப ஸ்லோவர் ட்ரெயின் கேட்டனால என்னோட ஆன்சர் என்னது 8.75 மீட்டர் ஸ்கொயர் next what is the value of 35% of what is the value of 35% of 4/11 of 6 times square of 22 ஓட 6 times square of 22 484 அப்ப இது என்ன பண்ணனும் நானு சால்வ் பண்ணனும் சோ அப்போ 1 11s are 11 4 times 44 4 times 44 1 times இது 25 times 25 னா இது 5 times இது 7 times divided by 5 அப்படியே இருக்கட்டும் அப்ப 7 6 are 42 into 44 42 into 44 consecutive order even number எப்படிப்பா மல்டிப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்கேன் 43 square minus 1 middle number square minus 1 அப்ப 43 square ஓட வேல்யூ என்னது 42 into 44 43 square ஓட வேல்யூ என்னது 3 3s are 9 4 3s are 12 24 carry 2 1849 அப்ப 1849 minus 1 1848 so 1848 divided by 5 okay va அப்ப 1 5s are 5 3 times 15 carry 3 6 times 30 carry 4 9 times 369 point something அப்ப given option la 369.6 அப்ப given option la 369 point something வச்சு இங்க தான ஆன்சர் இருக்கு அப்ப 369 point something இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும் 369.6 சரியா சோ அப்ப அடுத்து இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது என்னமா இருக்கு லைன் சார்ட் முடிச்சாச்சு 189 to 90 அப்ப இதெல்லாம் முடிஞ்சது சோ அடுத்து ரிமைனிங் இருக்குது வந்து நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு தென் வந்து பார்த்தோம்னா ஒரு
DI டேபிள் ஒன்னு ரிமைனிங் இருக்கு சரியா? இப்ப டேபிள் முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ்லெட் எடுத்தா போதும் சரியா? சோ கேஸ்லெட் எப்பயுமே லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சோ அவசரப்பட்டு கேஸ்லெட் தொட வேணாம் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணி விட்டுரும் கேஸ்லெட். சோ அதனால கேஸ்லெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும் சரியா? இப்போ என்ன பார்க்க போறோம்னா DI டேபிள். ஸோ கொஸ்டின் நம்பர் 157 to 161 நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ 157 ஓகே. ஸோ இப்போ 157ல இருந்து பார்க்கலாம்னா So data related to the books sold through online mode and offline mode in a city. So number of books sold in thousands, online mode, offline mode கொடுத்திருக்காங்க. So இது வந்து பார்த்தோம்னா 210, 690. So அப்போ வந்து பார்த்தோம்னா 2010ல 690 books வந்து both online and offline என்ன பண்ணிருக்காங்க, செல் பண்ணிருக்காங்க. So percentage of books sold through online mode வந்து பார்த்தோம்னா 40%. So அதுல வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த 690 booksல 2:3 அதாவது 2 பார்ட்ஸ் வந்து நான் ஃபிக்ஷன் புக்ஸாவும் 3 பார்ட்ஸ் வந்து ஃபிக்ஷன் புக்ஸாவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா சோல்வ் பண்ணிருக்காங்க. அந்த 2 பார்ட்ஸ்க்குள்ள எனக்கு ஆன்லைன் மோடும் இருக்கு ஆஃப்லைன் மோடும் இருக்கு சரியா? சோ இப்ப இதுதான் வந்து கிவன் டேட்டா. இப்ப 690 புக்ஸ் 2010ல இருக்குன்னா இந்த 690 புக்ஸ்ல 40% வந்து ஆன்லைன் மோட். அப்ப ரிமைனிங் 60% என்னவா இருப்பாங்க, ஆஃப்லைன் மோடா இருப்பாங்க சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னமா கொடுத்திருக்காங்க, what is the respective ratio of the total number of books sold through online mode in the year 2010 and 2011? So அப்போ 2010 2011ல ஆன்லைன் மோட்ல செல் பண்ண புக்ஸ். அப்ப 690ல 40%, 690ல 10% என்னது 69 சரியா? அப்ப 40%னா into 4. அப்ப 9 4s are 36, carry 3, 6 4s are 24, 24 plus 3 27. So 276. So 2011ல வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஆன்லைன் மோட்ல வந்து பார்த்தோம்னா 720 புக்ஸ் டோட்டலா. அதுல 57.5% வந்து யாரா இருக்காங்கன்னா எனக்கு ஆன்லைன் மோடா இருக்காங்க. அப்ப 720ல 50% என்னது 360. 720ல 50% என்னது 360. Then 5% வந்து பார்த்தோம்னா 36. 5% வந்து பார்த்தோம்னா 36. 2.5%. அப்ப 5% 36னா 2.5% என்னது 18. அப்ப 360 36 plus 18 54. So 360 plus 54 என்ன வந்துரும் நமக்கு 414. அப்ப 276 books ஆன்லைன். இங்க வந்து பார்த்தோம்னா 414 புக்ஸ் வந்து ஆன்லைன். அப்ப டோட்டலா வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன கிடைக்குது, 690 புக்ஸ் வந்து ஆன்லைன் ஃபார் போத் 2011 and 2010 சரியா? அப்ப ரிமைனிங் ஆஃப்லைனும் கண்டுபிடிக்கணும்ல. டோட்டல் 690ல 276 போக ரிமைனிங் என்னப்பா இருக்கும், அப்ப 690ல 276 போச்சுன்னா 690ல 270 போச்சுன்னா என்னது நமக்கு 4. 690ல 276 என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப 4 வந்துரும் இங்க நமக்கு. 4 8ல 7 போச்சுன்னா 1, 6ல 2 போச்சுன்னா 4. அப்ப 414. அகைன் 720ல 414 என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப 700ல 400 போச்சுன்னா 300, 20ல 14 போச்சுன்னா 6. அப்போ 306 சரியா? 306. அப்ப இது ரெண்டும் டோட்டலா நமக்கு என்ன கிடைக்குது, 10 to 720. அப்ப 690 720 இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ அப்படிங்கும் போது நான் வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணனா இது 23 டைம்ஸ், இதுவே வந்து 3 டேபிள்ல கேன்சல் பண்ணனா 24 டைம்ஸ். அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க, 23 is to given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க, 23 is to 24 இருப்பாங்க. கிளியரா ஃபர்ஸ்ட் क्वेश्चन? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, in the year 2013 out of the total number of books sold in the fiction category 4/15 of the books sold were written by Indian authors. Number of books written by foreign authors in the fiction category form what percent of the total number of books sold non-fiction and fiction category together in the year 2013. So அப்போ எனக்கு வந்து பார்த்தோம்னா 2013ல out of the total number of books sold 12,040ல 4/15 of the books were written by Indian authors. ஓகேவா? எனக்கு தேவை என்னன்னா அப்ப 415 வந்து இந்தியன் ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்கன்னா இந்த 415 போக ரிமைனிங் யாரும் எழுதியிருப்பாங்க, அதர் ஆத்தர்ஸ் எழுதியிருப்பாங்களா? சோ அதுதான் என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் புக்ஸ் ரிட்டன் பை ஃபாரின் ஆத்தர்ஸ் இந்த ஃபிக்ஷன் கேட்டகரியில ஃபாரின் ஆத்தர்ஸ்
அப்போ 4/15 வந்து இந்தியன் ஆத்தர்னா ரிமைனிங் 11/15 இருப்பாங்களா? சோ அவங்க தானே. அப்ப அந்த அதர்ஸ் வந்து நான் யாருன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்? ஃபாரின் ஆத்தர்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? அப்ப 11/15 ஃபிக்ஷன் கேட்டகரி. சோ இப்ப ஃபிக்ஷன் கேட்டகரி அப்படிங்கும்போது 2013ல ஃபிக்ஷன் கேட்டகரினா டோட்டலா 4 பார்ட்ஸ், அதுல ஃபிக்ஷன் கேட்டகரி 3/4. அப்ப 12,040ல 3/4 ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ்ல ஃபாரின் ஆத்தர்ஸ் எழுதுனது எவ்வளவு? 11/15. கிளியரா? சோ அப்ப இது வந்து நான் எதுக்கு வாட் percentage of the total number of books in the year 2013? அப்ப total number of books sold in the year 2013 1240 into 100. Clear? So அப்ப 1240 get cancelled. 1 times 5 times 5 fours are 20. 20 வந்து பார்த்தோம்னா 5 times 5 into 5 55%. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 55%. Clear ஆமா? Next one. What is the approximate percentage decrease in the number of books sold through offline mode in the year 2014 from the year 2010? அப்ப offline mode கண்டுபிடிக்கணும். 2010க்கும் 2014க்கும் 2010 ஆஃப்லைன் மோட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் 40னா 60%. அப்ப 69 into 6 னா 9 6 are என்னது 54, carry 5 6 6 are 36, 41 414. again 2014 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு 79% வந்து ஆன்லைன்னா ரிமைனிங் 21 வந்து என்னது ஆஃப்லைனா. அப்ப 21 into 6 are 16 2s are 32, 320 plus 16 336. சரியா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? 2010 கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2010 கம்பேர் பண்ணும்போது 14ல எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? 2010 கம்பேர் பண்ணும்போது 2014ல எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னப்பா? 64 plus 14 78. 64 plus 14 64 plus 14 78. difference 78. decrease percentage na denominator la highest value varano into 100. okay va? அப்ப 78 divided by 414 into 100 அப்படின்னா 10% என்னது 41.4. அப்போ 41.4 10% na 20% near by 80. கிளியரா? அப்ப 20% னா 20% எனக்கு 80க்கு மேல போயிடும். 80 பாயிண்ட் சம்திங்ல வரும். 81 பாயிண்ட் சம்திங் 82 பாயிண்ட். அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 80க்கு நியரஸ்டா கம்மியா இருக்கக்கூடிய வேல்யூ. அப்ப given ஆப்ஷன்ல 80க்கு நியரஸ்டா கம்மியா இருக்கக்கூடிய வேல்யூ which means 20%க்கு கம்மியா இருக்கக்கூடிய வேல்யூ. புரியுதா? பிகாஸ் நான் இங்க வந்து 10% வந்து 41.4னா 20% என்னது 82.8. அப்ப எனக்கு 2.8 என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணுமா? புரியுதா? அப்ப 2.8 கம்மி ஆகணும்னா 20ல இருந்து நான் அப்ராக்சிமேட்டா என்ன பண்றேன்? நான் 1 மைனஸ் பண்றேன். பிகாஸ் 1% என்னது 4.14. அப்ப அதனால நான் நியரஸ்டா எடுத்துக்கிட்டு 19% அப்படின்னு சொல்றேன். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா what is the difference between the fiction books sold in the year 2012 and 13 and the number of non-fiction books sold in the year 2011 and 12 together? அப்ப fiction books sold in the year 12 and 13. அப்ப fiction books எடுத்துக்கலாம்னா 12 எடுத்துக்கோங்க 945. 945 into fiction books யாரு? நான் fiction to fiction தானே கொடுத்திருக்காங்க. 2012 எடுத்துக்கிட்டோமா நம்ம? அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு fiction book வேணுமா? அப்ப 8/15 8/15 plus அதே மாதிரி எனக்கு 2013 1240 into fiction books யாரு நமக்கு 2013ல 3/4. அப்ப இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா 115 15 15 6 are 63 times. அப்ப 8 3s are 24, carry 2 6 8 are 48 50 504 plus 1 times இது வந்து பார்த்தோம்னா 310 which means 930. சரியா? சோ அப்ப 930 னா டோட்டலா என்ன கிடைக்குது நமக்கு? 4 3 14 1434. சோ அதே மாதிரி என்ன பண்ணனும்? 2011 and 12க்கு நான் ஃபிக்ஷன் கண்டுபிடிக்கணும். 2011 720. 720ல வந்து பார்த்தோம்னா நான் ஃபிக்ஷன் அப்படிங்கும்போது 4/9 9 பார்ட்ஸ். அப்ப 1 part 80. அப்ப 4 parts 320. சரியா? மைண்ட்லயே கால்குலேட் பண்ணுங்க. புரியணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதி காமிச்சேன். செகண்ட் ஸ்டெப் மைண்ட்லயே கால்குலேட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 2012 945 945ல again எனக்கு என்னதான் வேணும்? நான் ஃபிக்ஷன் வேணும் which means 7 parts வேணும். அப்ப 63 into 8 னா இங்க 63 into 7. சரியா? அப்ப 60 plus 3 ன்னு எடுத்துக்கோங்க. 7 6 are 42 420 7 3s are 21. so 420 plus 21 441. 320 plus 441 which means 7 61. so 1434ல 766 போச்சு 61 போச்சுனா ரிமைனிங்
3. அப்போ given optionல 3ல முடியறது தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? அப்ப given optionல என்னோட ஆன்சர் 3 ஆப்ஷன் எனக்கு 3ல முடியுது. அப்ப 13ல 6 போச்சுனா யார் வந்துருவாங்க 7. சோ அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 3 13ல 7 போச்சுனா 6. அப்ப என்னோட ஆன்சர் அது 673. given optionல நம்மளோட ஆன்சர் என்னது 673. கிளியரா? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கு நமக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. So remaining application problems என்ன பண்ணிடலாம் நம்ம complete பண்ணிடலாம். Punit distributed a sum of money among his wife, 2 sons and 1 daughter and kept some money for himself. 20% of the total money that he had he gave to his wife and kept 22% of it for himself. 60% of the remaining money he distributed among his 2 sons, gave the remaining to his daughter. If the daughter got rupees 2940 more than the money he kept for himself, what was the total money that he distributed among his 2 sons அப்படின்னு கேக்குறாங்க. So அப்ப money யார் யாருக்கு distribute ஆகுது? Wife, then வந்து பார்த்தோம்னா Punit for himself. So then வந்து பார்த்தோம்னா 2 sons and daughter. சரியா? இப்ப வைஃப்க்கு வந்து எவ்வளவு கொடுத்துறாங்கன்னா 20% கொடுத்துறாங்க. புனித் அவருக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாருன்னா 22% எடுத்துக்கிறாரு. அப்ப டோட்டல் 100%ல 42% போக ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 58% இருக்கு. இந்த 58% யாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆகுமா? இப்ப இதுல என்ன நடக்குதுன்னா 60% of the remaining 2 sonsக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்போ 60% of the remaining 58 into 60/100. அப்போ 58%ல 60 இங்க போயிடுச்சுனா ரிமைனிங் 40 யாருக்கு வந்துரும்? டாட்டர்ஸ்க்கு வந்துருமா? கிளியரா? அப்ப 0 0 58 into 4 8 4s are 32 carry 3 5 4s are 20 23. so divided by 10 இருக்கனால 23.2. அப்ப 58ல 23.2 போச்சுனா எனக்கு என்ன கிடைக்கும்? 0.8. 8ல 7ல 3 போச்சுனா 4. இங்க 34.8. அப்ப 34.8% to சன்னுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. 23.2% டாட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. If the daughter got rupees 2940 more than the money he kept for himself, what was the total money that he distributed among his 2 sons அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 2 சன்னுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆனது 34.8. புனித்துக்கும் அவங்க டாட்டருக்கும் இருக்கக்கூடியது வந்து எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 1.2% அதிகமா இருக்கா? அப்ப இந்த 1.2% தான் 2940 அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? 2 சன்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா, which means 34.8. கிளியரா இது? அப்ப 0.8 கேன்சல் பண்ணிடலாமா? 1 12s are 12. 2 times 24. 9 times 108. So 294 into 29. 0 அப்படியே தனியா எடுத்துக்கோங்க. given optionல ஒரு 0 வச்சு முடியறது தான் என்னோட ஆன்சரா இருக்கும். 0 இங்க வந்துருச்சு. again 29 into 4, which means 9 4s are 36. 36க்கு 6. அப்ப given optionல 16 முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். given optionல 16 முடியக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் யாரு? 85260. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? A, B and C started a business by investing rupees 12,000, 14,000, 16,000 respectively. At the end of the 5th month from the start of the business, A leaves and B invests an additional amount of rupees 2,000. At the end of the 8th month from the start of the business, A rejoins with an investment which is equal to 2 times his previous investment and C invests an additional amount of rupees 4,000. If the profit received after 10 months is rupees 8,520, what is A share in the profit அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ABC. So A, B, C என்ன பண்றாங்க? So எப்பயுமே இந்த காமனா இருக்கக்கூடிய zeros கேன்சல் பண்ணிடுவோம் நம்ம. 000 000 000 get cancel. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா A invested 12,000, B invested 14,000, C invested 16,000. At the end of the 5th month from the start of the business, A leaves. 5 மாசம் முடிஞ்சோனே A போயிடுறாங்க. B 5 மாசம் கழிச்சு என்ன பண்றாங்க? 2,000 rupees இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப 14 plus 2 என்னது? 16. Next, at the end of the 8th month from the start of the business ஆரம்பிச்சு 8 மாசம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா business ஆரம்பிச்சதுல இருந்து 8 மாசம் கழிச்சு என்ன நடக்குதுன்னா A rejoin பண்றாங்க. business ஆரம்பிச்சதுல இருந்து 5 மாசம் A உள்ளதான் இருந்தாங்க. புரியுதா? திருப்பி லீவ் ஆனாங்கல்ல 5 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப போனவங்க எப்ப வராங்க? 8th monthல வராங்க. அப்ப இடையில எத்தனை மாசம் இல்ல? 3 months A business குள்ள இல்ல. வரும்போது எப்படி வராங்க அப்படின்னா 2 times his previous investment. முன்னாடி 12,000 வச்சிருந்தவங்க இப்ப 24,000 இன்வெஸ்ட்மென்ட்டோட என்ன பண்றாங்க? உள்ள வராங்க.
and C invest an additional amount. அப்ப C என்ன பண்றாங்கன்னா from 8 months from the start of the business, C என்ன பண்றாங்கன்னா 4000 additional invest பண்றாங்க. Profit reserved வந்து பார்த்தோம்னா 10 months. அப்ப 10 monthsனா இங்க remaining 2 months, இங்க 10 monthsனா இங்க 2 months. A வந்து இடையில போயிட்டு 3 months போயிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள வந்தாங்க. அப்ப remaining 2 months தான் உள்ள இருந்திருப்பாங்க. இப்ப இதை நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கும் போது 2 டேபிள் எடுத்துக்கலாமா? 2 டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா 6 times 7 times 8 times 10 times 8 times 12 times. So அப்ப 6 5s are 30, 12 2s are 24, 30 plus 24 54, 7 5s are 35 plus 40 75, 8 8s are 64 plus 20 84. இவங்க எல்லாருமே 3 டேபிள்ல கேன்சல் ஆவாங்களா? இது 18 times, இது 25 times, இது 28 times. Okay, so 25 28 53 53 63 63 plus 8 வந்து பார்த்தோம்னா 71. so 71 parts தான் வந்து பார்த்தோம்னா 8520. இப்ப நமக்கு என்ன வேணும்? A ஓட ஷேர் என்னது? 18 parts. கிளியரா? அப்போ இந்த 0வை தனியா எடுத்துக்கலாம். 8 2s are என்னது? 6. யூனிட் பிளேஸ்ல என்ன இருக்கு? 1 1 6 ஆகிறதுக்கு ஒரே பாசிபிலிட்டி 6 தான். அப்ப கடைசில 60 என்னோட ஆன்சர் என்ன ஆகணும்? அப்ப given ஆப்ஷன்ல 60 முடிஞ்சிருக்கிற ஒரே ஆன்சர் யாரு? 2160. கிளியராமா? நெக்ஸ்ட் ஒன் பாப்போமா? நெக்ஸ்ட் ஒன். so 164. so next question என்ன கொடுத்திருக்காங்க? sum of the height and radius of a closed cylinder is 26 meter. so sum of the height plus radius வந்து பார்த்தோம்னா 26 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. total surface area of a cylinder வந்து பார்த்தோம்னா 2860 meter. what is the circumference of the base of the cylinder அப்படின்னு கேட்டிருக்காங்க. total surface area of the cylinder வந்து பார்த்தோம்னா 2860 meter. அப்போ total surface area of a cylinder வந்து என்னது? 2 pi r of h plus r. 2 pi r of h plus r. இது யாருக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க? 2860க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. what is the circumference of the base of the cylinder? அப்ப சிலிண்டர் இப்படி இருக்குன்னா சிலிண்டரோட பேஸ்ல என்னப்பா இருக்கு? சர்க்கிள் தானே இருக்கு. அப்போ பேஸ்ல இருக்கக்கூடிய சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னப்பா? 2 pi r. அப்ப 2 pi r ஓட வேல்யூ வேணும். எனக்கு ஹைட்டுக்கும் ரேடியஸ்க்கும் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது? 26. கிளியரா? அப்ப 126 26 126 26, so 110. அப்ப 2 pi r ஓட வேல்யூ தானே கேட்டாங்க. 2 pi r ஓட வேல்யூ என்னது? 110. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 110. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A jar has mixture of milk and water in the respective ratio of 4:3. From this jar, 28 liters of mixture, milk and water was taken out, and after that 4 liters of pure water was added. Now the respective ratio of milk and water in the jar 24:19. What is the new quantity of mixture in the jar அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ என்னாச்சு? இனிஷியலா மில்க்கும் வாட்டரும் 4:3 பார்ட்ஸ்ல இருக்கு. அதுல இருந்து 28 liters வெளியில எடுக்கிறாங்க. எடுத்துட்டு 4 liters of pure water ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ரேஷியோ யாரா இருக்காங்கன்னா 24:19 இருக்காங்க. ஃபைனல் ரேஷியோ யாரா இருக்காங்க? 24:19 இருக்காங்க. அப்ப ஃபைனல் ரேஷியோ 24:19 அதானே நியூவா இருக்கக்கூடிய மிக்சரோட ரேஷியோ அதானே 24:19. அப்ப மிக்சர் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? மில்க் பிளஸ் வாட்டரா? மில்க் பிளஸ் வாட்டர் என்னது? டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு? 43 பார்ட்ஸ் இருக்கா? அப்ப 43 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப given ஆப்ஷன்ல 43 மல்டிபிள் தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். 43 பிரைம் நம்பர். சோ ஈஸியா என்ன பண்ணலாம்? நான் ஆப்ஷன் வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். 43 டேபிள்ல 162 வருமா? வராது. 43 டேபிள்ல 172, 3 4 3s are 12, so 172. அப்ப 172 தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். 172 வந்துருச்சுன்னா கண்டிப்பா 184 168 180 வரதுக்கு சான்ஸே கிடையாது 43 டேபிள்ல. அப்ப 172 தான் என்னது? என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். The percentage of Sneha is 1/8 of Lara's percentage, and the respective ratio between Lara's age 4 years ago and Sneha's age after 4 years is 7:2. What will be Rupali's age after 2 years if Rupali's age is twice Sneha's percentage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப percentage of Snehaக்கும் லாராக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 1:8. அப்ப 1:8னா யாருன்னு சொல்லலாம்? x 8x னு சொல்லலாமா? The respective ratio between Lara's age 4 years ago. Lara
Sneha's age 4 years ago, Sneha's age after 4 years oda ratio வந்து பார்த்தோம்னா 7:2. அப்போ 7 8 2s are 16, 7x 16, 7x na 9x is equal to 4 2s are 8 minus 8, 7 4s are 28, 28 plus 8 வந்து பார்த்தோம்னா 36. அப்ப x ஓட வேல்யூ என்னது 4. x ஓட வேல்யூ 4 அப்படினா 8 4s are என்னது 2. அப்ப ஸ்னேகாவோட ஏஜ் 4 years, லாராவோட ஏஜ் 32 years. ருப்பாலியோட ஏஜ் 2 years கழிச்சு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ருப்பாலியோட பெர்சன்டேஜ் எப்படி இருக்கும்னா ஸ்னேகாவோட பெர்சன்டேஜ்ல ட்வைஸ் இருக்குமா. ஸ்னேகாவோட பெர்சன்டேஜ் என்னது 4, இதுல ட்வைஸ் என்னது 8. ருப்பாலியோட பெர்சன்டேஜ் ஆஃப்டர் 2 years. அப்போ எனக்கு ஸ்னேகாவோட வயசு 4னா ருப்பாலியோட வயசு என்னது 8, பிகாஸ் ருப்பாலியோட ஏஜ் ஸ்னேகாவோட ஏஜ்ல ட்வைஸ். எனக்கு தேவை ருப்பாலியோட ஏஜ் ஆஃப்டர் 2 years. அப்ப 8 plus 2 என்னது 10 years. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 10 years. கிளியரா? Next one. 18 men can complete a piece of work in 24 days and 12 men can complete the same piece of work in 32 days. 18 men start working and after a few days 4 men leave the job and 8 women join. If the remaining work is completed in 15 by 23 days, after how many days the 4 men leave the job அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இங்க இருந்து நான் என்ன பண்ணலாம், சேம் ஒர்க் அப்படிங்கும்போது 18 men வந்து 24 daysல என்ன 18 men 24 daysல என்ன ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்களோ அதே ஒர்க்க தான் 12 women வந்து 32 daysல என்ன பண்றாங்க கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ 1 times இது 2 times 2 times இது 16 times 8 times இது 9 times அப்போ 9 men ஓட ஒர்க் எதுக்கு ஈக்குவல் 8 women ஓட எஃபிஷியன்சிக்கு ஈக்குவல். 9 men is equal to what 8 women. இது அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா 18 men start working and after few days 4 men leave the job and 8 women join. புரியுதா என்ன நடக்குது? அப்போ total work of men எனக்கு தேவை after how many days the 4 men leave the job. அப்ப men பத்தி क्वेश्चन கேக்குறனால நான் கொடுத்திருக்கிற டேட்டா எல்லாத்தையும் எதுக்கு கன்வர்ட் பண்ண போறேன், நான் in terms of menக்கு சேஞ்ச் பண்ண போறேன். menோட total work என்னது 18 into 24. இதானே work completed by men. புரியுதா? அப்போ 18 men வந்து என்ன பண்ணிருக்காங்க x days ஒர்க் பண்ணிருக்காங்க. 18 men என்ன பண்ணிருக்காங்க x days ஒர்க் பண்ணிருக்காங்க பிளஸ் அதுக்கப்புறம் 8 women join. அப்போ யார் போனதுக்கு அப்புறம் 8 women join? 4 men போனதுக்கு அப்புறம் 8 women join. 4 men போயிட்டாங்க அப்படின்னா 18 menல 4 போக ரிமைனிங் 14 men இருப்பாங்களா? அடுத்தது 8 women join. நான் எல்லாத்தையுமே in terms of எதுக்கு மாத்த சொன்னேன், மென்னுக்கு மாத்த சொன்னேன். 8 women யாருக்கு ஈக்குவல் 9 மென்னுக்கு ஈக்குவலா? அப்ப 14m plus 9m 14m plus 9m 23m. அப்ப 23 men எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க 15 23. அப்போ 23 into 15 அப்படிங்கும்போது 345 360 by 23. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒர்க் என்ன பண்ணிருக்காங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிடலாம் 23 get cancelled. ஓகேவா? சோ அப்போ 18 into x plus 18 into 20 is equal to 18 into 24. கிளியரா? 18 get cancelled, 20 அந்த சைடு போச்சுனா 4. அப்ப x ஓட வேல்யூ என்னது 4. after how many days the 4 men leave the job? after 4 days 4 men leave the job. கிளியரா? புரிஞ்சுதா இது? இப்ப இந்த இடத்துல விமன் கேட்டிருந்தாங்க, அது விமனா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். மென் கேட்டிருக்கனால இது மென்னா கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஆன்சர் சொல்லிருக்கோம். புரிஞ்சுதா இது? யாருக்கு எந்த டவுட்டும் இல்லல்ல? நெக்ஸ்ட் ஒன் பாப்போமா? A certain sum of money is invested for 8 years in scheme A, which offers simple interest at a rate of 8%, 18% per annum. Simple interest scheme A, sum of money 8 years க்கு invest பண்ணிருக்காங்க. சரியா? அப்ப 18% per annum interest. Simple interest obtained from scheme A. Scheme A ல என்ன interest கிடைக்குதோ அந்த interest எதுக்கு equal அப்படின்னா amount obtained when the same sum of money is invested for 2 years. அதாவது the simple interest obtained from scheme A is equal to the amount obtained when the same sum of money is invested for 2 years in a different scheme that offers compound interest compounded annually. What is the interest received when rupees 1240 are invested in scheme B அப்படின்னு கேக்குறாங்க. இங்க எனக்கு தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஈக்குவல்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஈக்குவல். சரியா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன கிடைக்குது 18% 8 years 44%.
அப்ப அமௌண்ட் அப்படின்னா யார் வந்துருவாங்க 144%. எதுல 144%? 1240ல 144%. இதுதான் அமௌண்ட் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா? புரியுதா இது? அப்ப இதை நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 0 0 get cancel. 124 into 144. 4 4s are 16, carry 1, 4 2s are 8, 4 4s are 16, 24, 25, carry 2, 4 4, 8, 8, 16, 18, carry 1, 4, 6, 7, 178, 1785.6. இதான் அமௌண்ட். சரியா? அப்ப அமௌண்ட்னா என்னது? அமௌண்ட் வந்து 1785.6. இந்த அமௌண்ட்னா யாரு? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு என்ன வேணும்னா what is the interest received when rupees 1240 are invested in scheme B? Scheme B ல 1240 தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா 1240 இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா நான் 1240 இன்வெஸ்ட் பண்ணதுக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. இப்ப என்ன ஒரு விஷயம்னா இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட்டுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 44% அமௌண்ட் 144% இருக்கும். அதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தேவை இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வேணும்னா பிரின்சிபலை மைனஸ் பண்ணணுமா? பிரின்சிபல் என்னது? 1240. அப்ப என்ன வரும் நமக்கு? 0.6 5.6. given ஆப்ஷன்ல 5.6 வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் எது? இதானே. அப்போ 545.60. கிளியரா இது? நெக்ஸ்ட் யார் இருக்காங்க நமக்கு? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொரு application problem இருக்கு. A trader marks his goods in such a way so that he can earn a profit of 26% after giving a discount of 16% to a customer. However, a particular customer while purchasing the good availed 22% discount instead of 16% discount. What is the profit percent of the trader in this particular deal? அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? A trader marks his good in such a way so that he can earn a profit of 26% after giving a discount of 16% to a customer. என்னதான் 16% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் 26% என்ன கிடைக்குது? ப்ராஃபிட் கிடைக்குது. டிஸ்கவுண்ட் எதுல கொடுக்கணும்? மார்க்டு பிரைஸ்ல கொடுக்கணும். ப்ராஃபிட் எதுல கால்குலேட் பண்ணுவேன்? நான் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ப்ராஃபிட் வைப்பேன். அப்போ எனக்கு 16% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 84% ஆஃப் மார்க்டு பிரைஸ் தான் என்னவா இருக்கும்? செல்லிங் பிரைஸா இருக்குமா? அப்போ 84% ஆஃப் மார்க்டு பிரைஸ் எனக்கு என்ன ஆகுதுன்னா 126% ப்ராஃபிட். அப்போ இந்த 126% எதுல கால்குலேட் பண்ணுவேன்? காஸ்ட் பிரைஸ். அப்ப 84% ஆஃப் மார்க்டு பிரைஸ்னால செல்லிங் பிரைஸ் தான். 126% ஆஃப் காஸ்ட் பிரைஸ்னால என்னதுதான்? எனக்கு செல்லிங் பிரைஸ் தான். இப்போ பர்டிகுலர் கஸ்டமர் while purchasing good avail 22%, அப்ப 16%க்கு பதிலா ஒருவேளை அவருக்கு 22% டிஸ்கவுண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா பர்சன்ட் ப்ராஃபிட் என்னவா இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இப்ப 22% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 78% ஆஃப் மார்க்டு பிரைஸா? அப்ப 78% ஆஃப் மார்க்டு பிரைஸ்னா இங்க என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. செல்லிங் பிரைஸ் இங்க நான் சொல்லணும். அப்ப percentage get cancelled. அப்போ என்ன டேபிள் எடுத்துக்கலாம் நானு? 21 டேபிள்ல 4 டைம்ஸ், 21 டேபிள்ல 6 டைம்ஸ், 2 டைம்ஸ், 3 டைம்ஸ். அப்போ 72 டைம்ஸ். இது 39 டைம்ஸ் 40 117. அப்போ 117% ஆஃப் சிபிஆ. 117% என்னதுப்பா? செல்லிங் பிரைஸ் தானே 117%. அப்ப ப்ராஃபிட் என்னது? 17%. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 17%. கிளியரா? புரிஞ்சுதா இது? சோ அப்ப இன்னும் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ரிமைனிங் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनாவே அதுதான் இருக்கும் நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது. சோ இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளமையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என்ன கொடுத்திருக்காங்க? 12 women can complete a piece of work in 8 days. 10 children can complete the same piece of work in 12 days. 15 men can complete the same piece of work in 6 days. How much work 6 women, 8 children and 9 men together complete in 3 days? 3 daysல இவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு work கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப 12 women வந்து 8 daysல work கம்ப்ளீட் பண்றாங்கன்னா 1 women ஓட 1 day work என்னது? சரியா? அப்ப எத்தனை விமன் ஒர்க் பண்ணாங்க? 6 விமன் ஒர்க் பண்ணாங்களா? 6 விமன் எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணாங்க? 3 days ஒர்க் பண்ணாங்களா? 6 விமன் எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணாங்க? 3 days ஒர்க் பண்ணாங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 8 children 10 children வந்து அப்ப 1 childrenோட 1 day ஒர்க் வந்து பார்த்தோம்னா என்னவா இருக்கும்? 1 childrenோட 1 day ஒர்க் வந்து 10 into 12. எத்தனை children விளையாடி இருக்காங்க?
8 children. எத்தனை நாள்? 3 days. Plus 15 men can complete the same piece of work. அப்ப ஒரு மென்னோட 1 day work என்னவா இருக்கும்? 1 by 15 into 6. அப்ப எத்தனை மென்னு? 9 மென்னோட 3 day work. சரியா? இப்ப இதை நம்ம சால்வ் பண்றோம் அப்படிங்கும் போது எப்படி சால்வ் பண்ணலாம் நானு? 1 times 2 times. அப்போ 3 by 16. இங்க இதுக்கு மேல கேன்சல் பண்ண முடியாது. 3 by 16 plus 2 times 3 times 3 get cancel 4 table cancel பண்ணா இது 5. அப்போ 1 by 5 plus 1 3s are 3, 5 times 15, 3 3s are 9, 2 times 6. அப்போ 3 by 10. So அப்போ 3 by 16, 1 by 5, 1 by 10. அப்போ overall எனக்கு என்ன கிடைக்குது? 1650. 5 க்கு 10 க்கு LCM எடுத்தா 10. அப்போ எனக்கு LCM 160 கிடைக்குது. அப்போ இங்க 30, 160 LCM னா 160 LCM னா யார் வருவாங்க? 32 plus 16 3s are 48. அப்போ ஓவராலா என்ன கிடைக்குது நமக்கு? 48 plus 2 50, 80, 110. இப்போ 110 divided by 160. 0 0 get cancelled. அப்போ என்னோட ஆன்சர் என்னது? 11 by 16. அப்போ given optionல என்னோட ஆன்சர் என்னது? 11 by 16. கிளியரா? புரிஞ்சுதா இது? என்ன கேட்டாங்கன்னா how much work 6 women 8 children 9 men together complete in 3 days னு கேட்டாங்க. அப்ப 3 daysல 11 by 16 work complete பண்ணிருப்பாங்க. ரிமைனிங் work எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்? 5 by 16 இருந்திருக்கும். 11 by 16 வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிற work. அப்ப ரிமைனிங் இன்னும் எவ்வளவு work இருக்குன்னு கேட்டா 5 by 16 work ரிமைனிங் இருக்குன்னு சொல்லிருக்கலாம். இவங்க கேட்டது வந்து எவ்வளவு work 3 daysல கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. சோ அதனால அது என்ன பண்ணியாச்சு? நம்ம சொல்லியாச்சு. புரிஞ்சுதா இது? சோ அப்ப பார்த்த வரைக்கும் இந்த பேப்பர்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ எப்படி வந்து ஒரு மெயின்ஸ் பேப்பரை ப்ரொசீட் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதுல வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம நிறைய பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? இதே மாதிரி அடுத்த பேப்பர்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.